வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விபிஜி ராம்ஜி அப்படின்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்துடைய வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் வெளியிட்டு இருக்கு. ஆக்சுவலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி அவங்க மத்தியில் பணப்புழக்கம் வரணும் அப்படின்ட்டு 100 நாள் வேலை திட்டமாக இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போ அதை 125 நாளாக மாற்றிருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசு அதில் பண்ணியிருக்கக்கூடிய வில்லங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க 60% மாநில அரசு 40% எடுத்துக்கணும் அப்படின்ட்டு என்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்தே திமுகவும் சரி பிற கட்சிகளுமே சரி எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா தாவேக அரசு அவங்களுக்கு ஓகே நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வழிமுறைகளை இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது. ஏற்கனவே விஜய் அவர்கள் பதவி ஏற்றிட்ட பிறகு அவர் சொன்னதே கஜானா காலி அப்படி இப்படின்னு பேசினார்ல. அப்படின்னும் போது இப்போ இதுக்கு 40% செலவு நீங்க புதுசா ஏத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்களே, அதுக்காவது தன்னுடைய எதிர்ப்பை அவர் தெரிவிக்கணும் அப்படின்றது இல்லையா? அப்ப அது பொய்யா, இது நாடகமா, எப்படி எடுத்துக்கிறது? விஜய் ஆட்சி என்பது பாஜகவினுடைய பி டீம் ஆட்சி தான். பேரு தான் விஜய் தாவேகா ஆட்சி. அதுல கூட காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆட்சி என்பது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி தான். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா PM ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. திமுக என்ன சொல்லுச்சு, இருமொழி கொள்கையை தாண்டி எதுனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாங்க. 2500 கோடி ரூபாய் நிதியை நிப்பாட்டி விதித்தால் 10,000 கோடி கூட நிப்பாட்டி வைங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. அதே மாதிரி FCRA சிறுபான்மை நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நிதி உதவி வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய முழுமையாக நிப்பாட்டக்கூடிய வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கு அந்த சிறுபான்மை நிறுவனங்கள் இல்லை என்றால் இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்தியாங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஐடியா அது இல்லாமல் போயிருக்கும். இந்த அமைப்பு உருவாக்கியதே சிறுபான்மையினர் தான். கிறிஸ்தவர்களாக இருந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே நாட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள், வியாபாரத்துக்கு வந்தார்கள். அதே மாதிரி அதற்கு முன்பாக முகலாயர்கள் வந்தார்கள். இவர்களுடைய வருகைக்கு பின் தான் இந்த நாடு ஒரு ஸ்ட்ரக்சராக மாறுது. அரை ஜனநாயக நாடாக கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அது மட்டும் பண்ணாமல் பக்கவாட்டில் அவர்கள் செய்த விஷயம் எல்லோருக்கும் கல்வி, எல்லோரும் கோயிலுக்கு வரலாம், இது போன்ற சமூக நீதியான விஷயங்களை கொஞ்சம் பண்ணாங்க. கல்வி மறுக்கப்பட்டு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தால், வகுப்பில் பிறந்தால் கல்வி படிக்கவே கூடாது அப்படிங்கிற மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு கல்வியை கொடுத்தார்கள். அதே மாதிரி மருத்துவ சேவை வழங்கினாங்க. யாரும் தொடுவதற்கு அஞ்சிய விஷயங்களை அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளை கட்டி தொழுநோயிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களுக்கும் மேலை நாட்டு நவீன மருத்துவ முறைகளை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மக்களுடைய உயிரை காப்பாற்றினாங்க. மருத்துவமனைக்கு வீட்டில் நடந்து கொண்டிருந்த பிரசவங்களை மருத்துவமனைக்கு மடைமாற்றி பிரசவ கால போது இறக்கக்கூடிய பெண்களுடைய உயிரை காப்பாற்றினார்கள். பிரசவத்தின் போது இழக்கக்கூடிய குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றினாங்க. இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் செய்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, சேரிட்டியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், ட்ரஸ்டாக இருக்கட்டும், பல்வேறு பேர்களில் இயங்கக்கூடிய கிறிஸ்துவ நிறுவனங்கள், சிறுபான்மை நிறுவனங்கள், இவை எல்லாமே இங்கே செய்த வேலையை பற்றி நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சட்டம் வருது. பல்வேறு நம்பிக்கை உள்ள நபராக முதலமைச்சர் காட்டுகிறார். ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு பாப்டிசம் எடுத்த ஒரு கிறிஸ்தவர். அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவருக்கு சிறுபான்மை அமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன. இந்த சட்டம் வந்தால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகும். அவர்களுக்கு எந்த விதமான நன்கொடையோ வெளிநாட்டிலேருந்து யாரும் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு அயோத்தி ராமர் கோயிலில் க்கும் மேற்பட்ட காவலர்கள் தான் பணத்தை உண்டியல் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடிய வேலையில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி நடந்திருக்குன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. பாஜகவினுடைய மிகப்பெரிய கொள்கையான பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி கடைசியில் இடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இடத்துல கட்ட இடம் கிடைச்சு ராமர் கோயில் கட்டினாங்க. உலகம் முழுக்க ஃபண்டு வாங்கினாங்க. அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. உலகம் முழுக்க பணம் வந்துச்சு. ஆனால் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இந்த பணத்தை தினமும் சேரக்கூடிய பணத்தை உண்டியலில் போட ஒரு செயல்பட்ட நபர்கள் பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க தனித்து செயல்படலை. அவர்களுக்கு உள்ள மேலே ஏதோ சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வருது. இப்போ இந்த சிறுபான்மை நிறுவனங்களுக்கான விஷயங்களை நிப்பாட்டும் போது பேசணும். இந்த அரசு பேசலை. அதே மாதிரி இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்துக்குள்ள திமுக அரசு கடுமையாக விமர்சனம் வைத்தது. இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆளக்கூடிய பீகார் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கல. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பீகார் மாநிலம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 60-40 ஏற்றுக்கொள்ள. முதல்ல 75 to 25 இருந்துச்சு. 25 விழுக்காடு மாநில பங்கும் 75 விழுக்காடு ஒன்றிய அரசினுடைய பங்குமாக இருந்தது. அதை அதற்கு மாற்றி இவர்களுக்கு 60-40 கொண்டு வராங்க. அதை தாண்டி அதாவது வேலை பணிங்கிறது பணியை பொறுத்து தான் பணம் தர முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம்லாம் வருது. தமிழ்நாடு, ஆந்திராவை மட்டும் தான் அதிகமான நாட்களில் மக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடும் ஆந்திராவும் தான் 55 நாட்கள் தமிழ்நாடும் 50 நாட்கள் ஆந்திராவும் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு வெளியிடுவது என்பது இது ஒரு மறைமுக பாஜக ஆட்சி. இவங்க வந்து பாயசம் குடிச்சிட்டு இருக்காங்க. பாசிசமா இப்போ இது மட்டும் என்ன பாயசமானு கேட்டார் இல்லையா, பாஜகவின் பாயாசத்தை குடித்து கொண்டு தான் இருக்காங்க தான் சொல்ல முடியும். அந்த ஒரு ஆட்சி தான் அது நடந்துகிட்டு இருக்குது. சார், இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, கன்னியாகுமரியில அணு கனிமங்களுக்கான அந்த சுரங்கத்தை வந்து உருவாக்குறது அப்படின்றது நிச்சயமா ஆபத்தான ஒரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழலை வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய செயற்குழுவில் வந்து தீர்மானமே போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ அரசு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, தமிழ்நாடு அரசா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு வந்து இப்போ ஜியோ வந்து அதுக்கு வெளியிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஒன்றிய அரசு சார்பா இங்க வந்து இந்த கனிமங்களை, இந்த சுரங்கத்தை வந்து நீங்க அமைச்சு கனிமங்களை இங்க தாராளமா எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுக்கான ஒப்புதலை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சி வந்து வந்துட்ட பிறகு ஒரு பேச்சு, அதே மாதிரி பாஜக பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே சரி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற மாதிரியே இருக்கு. இது இல்ல, அவங்க எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலைங்க. இவர் வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டியோடைய ஆட்சி நடந்தது இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருந்தார். ஆனால் பாஜகவோட கூட்டணியில் இல்லையே தவிர பாஜக ஆதரவாக இருந்து கொண்டு பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா மசோதாக்களையும் ஆதரித்து கொண்டு இருந்தார். அப்படி ஒரு ஆட்சி தான் அவங்க நடத்தினார். ஏன்னா அவர் மீது வழக்கு இருந்தது. இப்போ இவர் மேலேயும் வந்து ரெய்டு எல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. ஆனால் சிபிஐ வழக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணுறாரு. எப்பயுமே தெலுங்கு படத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்வது அப்படிங்கிறது செய்யும்போது தமிழ்நாடு போராடி பெற்ற, தமிழ்நாடு வந்து தமிழ் மக்கள் உயிரை கொடுத்து வாங்கிய பல்வேறு விஷயங்களை வந்து இவர் வந்து விற்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இருமொழி கொள்கைங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்து பெற்றுக் கொடுத்த உரிமை. அந்த உரிமையை வந்து இவர் வந்து ரொம்ப சாதாரணமாக பிஎம்சி பள்ளிகள் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சொல்கிறார், நாங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம், ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் பணங்கிறாரு. அடுத்து பேசிய உள்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்தப்படும் சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்ன்றே தெரியல. இப்படியான சூழலில் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன இருக்குது? இப்போ இந்த விபி ராம்ஜி திட்டத்தை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் இது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முதல் ஆளாக போய் கையெழுத்து போடுறாரு தாவேகா தலைவர் விஜய். தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து அந்த கெஜெட்டில் வெளியிட்டாங்க. அப்போ அப்படின்னா என்னென்னா, இந்த அணுமின் இதுக்கு கேட்குறீங்க, அணுமின் வந்து சுரங்கங்களை ஏற்படுத்துவதற்கான ஜியோ வந்து வந்துருச்சு. தாவேகாவினுடைய செயற்குழுவில் இயற்கை எழில் கொஞ்சம் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுரங்கங்களை செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு வச்சிருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு பெரிய பேராபத்தை விளைவிக்கும் திட்டமாகும், இயற்கைக்கு எதிரான திட்டமாகும், அதனால் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி செயற்குழுவில் அவர்களுடைய செயற்குழுவில் தீர்மானம் போட்டாங்க. இப்போ அவர் வந்து தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளத்துறை வந்து ஒன்றிய அரசு அணுமின் கனிமங்களை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம், சுரங்கங்களை ஏற்படுத்தின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க, ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அப்போ இரட்டை நாக்கு மட்டும் கிடையாது, இவர்கள் வந்து இரட்டை வேடம் போடுகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா இது ஒரு பாஜக ஆட்சியாக முழுமையாக நடைபெறுகிறது. கலர் தான் வேறு, உள்ள யானை வச்சுருக்காங்க, அவங்க தாமரை வச்சுருப்பாங்க, இவங்க வாகைப்பூ வச்சுருக்காங்க, அவ்வளோதானே தவிர எல்லாமே ஒன்று தான். இது பாஜக ஸ்பான்சர் பவர்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சியாக தான் அந்த ஆட்சி இருக்குது. சார், இப்போது தாவேகா வந்து இந்த குதிரை பேரம் நடத்துகிறத பார்க்க முடியுது. அதுக்கு கூட எல்லாருமே இல்லை கழுதை பேரம்ன்றது தான் சரியாக இருக்குன்ற மாதிரிலாம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. திமுகவை சேர்ந்தவர்களும் தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை திமுகவுக்கு வர வைப்பதற்கான அந்த குதிரை பேரத்தை வந்து நடத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து வெளிவரதை பார்க்க முடியுது. கில்லி சிறத்தை போய் கூட்டு வர முடியுமாங்க? அவருக்கு பிடித்தமான ஐட்டத்தை வாங்கி தர முடியுமா? தெரியாமல் கேட்குறேன். இந்த அமைச்சர் மேலே அவர் ஹெராயின் பயன்படுத்தினாருங்கிற, கொக்கைன் பயன்படுத்தினாங்கிற புகார். அந்த புகார் என்னாச்சு? யாரும் அதை கண்டுக்கல இல்லை, ஊடகங்கள் அதை பேச மறுக்கிறாங்க. டிபேட்டில் வச்சா உடனே ஃபோன் போகுது. டிபேட்டை வைக்காதீங்க, அதை டிபேட்டில் கொண்டு வராதீங்க, நியூஸ்லேயே அதை கொண்டு வந்துட்டு இருக்காதீங்க, காலையிலேருந்து 6 தடவை அந்த நியூஸை போட்டீங்க, நிப்பாட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லி போகுது. திமுக ஆட்சியில் ஒரு நாளாவது ஏதாவது ஊடகத்துக்கு ஃபோன் போயிருக்கா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் மௌனமாக இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் யூடியூப்ல வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, தாவேகாவுடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அந்த பணம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மிரட்டல், இல்லாட்டா வந்து கேபிளை கட் பண்ணி இப்போ சம்மந்தமில்லாத இடத்துல தூக்கி போடுறது,
முதல் இடத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சேனலை கொண்டு போய் கடைசி இடத்துல போட்டு வச்சுட்டு அதனுடைய டிஆர்பியை குறைக்கிறது. அப்போ அதுக்கு வரக்கூடிய விளம்பரம் வருவாயை பாதிக்கக்கூடியது. இப்படிலாம் மிரட்டி இதுதான் 91 96 ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது, இதுதான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்தது, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் நடந்தது. அதே பாதையில் தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த அமைச்சர்களுடைய பேச்சை மறுத்துட்டாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயத்தை ஆதரவாக இருந்திருக்காருன்னு சொல்லி அந்த அந்த கட்சியினுடைய மாவட்ட மகளிர் பொறுப்பில் இருந்தவங்களே வந்து குற்றம் சாட்டுறாங்க. அவரே அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ அவர் மீது நடவடிக்கை இல்லை. அப்போ இந்த மாதிரி இந்த எம்எல்ஏக்களை இங்கே கூட்டு வந்து என்ன பண்ணுறது? திமுகவுக்கு தான் வேலையா? தெரியாமல் கேட்குறேன். இன்னொன்று, அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வந்தாலும் கூட திமுக தலைவர் 2017 சொல்லிட்டாரு, நான் இந்த ஆட்சியை வந்து ஒரு நிமிஷத்தில் அன்னைக்கு திமுகட்ட வந்து போதுமான எம்எல்ஏக்கள் இருந்துச்சு, ஒரு 15-20 எம்எல்ஏக்கள் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அன்னைக்கே என்ன சொன்னார் அவர், நான் இந்த மாதிரி வந்து கொள்ளைப்புற வழியில் வந்து ஆட்சி அமைக்க விரும்பல, மக்கள் அதிகாரம் கொடுத்து ஆட்சி அமைக்கிறேன், மக்கள் அதிகாரம் கொடுக்கலையா நான் வந்து மக்கள்கிட்ட மன்னனாக இருப்பார் அவர். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது திமுக இந்த வேலையில் ஈடுபடுறதுன்னா அது வந்து அவர்கள் வந்து இவங்களை யாரை கூட்டு வர்றது, என்ன சொல்லி கூட்டு வர்றது? சுரா குமார், புலி முருகன், கில்லி சரத்து, இப்ப இவங்களை பூரா என்னன்னு சொல்லி கூட்டு வர்றது? ஏன்னா பொய் சொன்னாலும் ஏதாவது ஒரு அளவு வேணாமா? என்னங்க அது நியாயமா இருக்கு? இப்ப நீங்க அதிமுக திமுக சேர்றாங்க, அவர்கள் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க ரூட் தாய் கழகம். நாங்க வந்து கலைஞரை வந்து எதிர்த்து எம்ஜிஆர் அரசியல் செய்தார், எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க, நாங்கள் வந்து வேற கட்சிக்கு போனோம், ரைட்டு. இப்போ எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, யாருமே இல்லை, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்களுக்கு வந்து திமுக தான் சரியான பாதைன்னு வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்கலாம். இப்போ மதிமுக வந்து சேர்றாங்க, மதிமுக வந்து வைகோ எடுத்த முடிவு தவறான முடிவு, திமுகவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புலவர் சேவந்திருப்பன் உள்ளிட்ட, அதுவும் இன்னும் சொல்ல போனால் அவரோட பொடா சட்டத்தில் உள்ள இருந்தவர்கள்லாம் கூட வந்து திமுக இணையறாங்க. வைகோ ஜெயலலிதாவால் வைகோ சிறையடைக்கப்படுகிறார், சிறையில் அடைக்கப்பட்ட வைகோவுடன் இருந்தவர்கள் வந்து திமுக இணையறாங்க. இப்படி ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர்களுக்கான தாய் கழகம் என்பது திமுக தான் இருக்கணும். கொள்கை ரீதியாக அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு ஒரே வாய்ப்பு என்பது திமுக தான். இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து எந்த மடம் பாண்டி மடத்தில் வந்து வச்சாதான், ஏன்னா ஒருத்தர் வந்து ஐபிஎல்லையே கொக்கையை நடிக்கிறான், நேரடியாக வந்து போடுறாங்க, இதுக்கான பதிலே கிடையாது, விசாரணையே கிடையாது. அந்த அமைச்சரை நீக்கிட்டு உடனடியாக அவர் வந்து மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கி இருக்க வேணாமா? இதுவே திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் இப்படி பண்ணியிருந்தா, எனக்கு தெரியாம கேட்கிறேன், உங்க மனசாட்சியை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் வேற ஊடகங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு திமுக ஆளும் கட்சியா இருந்து திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா, அவர் ஒரு எம்எல்ஏ அல்லது திமுகவினுடைய ஒரு உறுப்பினர், நீ அமைச்சர் லெவலுக்குலாம் போகலாம், திமுகவுடைய ஒரு உறுப்பினர் இந்த வேலையை செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பரதநாட்டியம் ஆடி இருக்கும், குச்சிப்புடி, கதகளி எல்லாமே ஆடி இருப்பாங்க. இவர்கள் வந்து பழிவாங்கும் போக்கில் இறங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் இந்த அரசை எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசினார். அடுத்த நாளே அவர் வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டில் போய் நிற்கிறாங்க. சிவசங்கர் அவர்கள் வந்து நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. அட்லி திரைப்படம் மாதிரி இருக்கு, பழைய முந்தையில் புதிய கலங்க மாதிரி இருக்கு இந்த ஆட்சிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணார். உடனடியாக அவர்களுடைய பெயரை சொல்லி அவருடைய உதவியாளராக வெற்றியாளர் இருந்தாலும் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் பெற்று இவரை கூப்பிட்டுருக்காங்க குற்றப்பிரிவில். வந்து புதுசாக இருக்குனே, புதுசாக இருக்குங்கிற மாதிரி கிரைம் பிரான்ச்செலாம் வந்து இந்த இவ்வளோ ஸ்பீடாக செயல்பட்டு நம்ம பார்த்தது இல்லை. தாவேகா என்பது ஒரு மைனாரிட்டி ஆட்சி. இப்போ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறாங்க, ஒவ்வொருத்தராக பழி வாங்குறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மீது வந்து அது எம்எல்ஏக்களை அவர் விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மீது, ஏன்னா வெள்ளை அறிக்கையை வந்து செருப்பு அடிக்கிற மாதிரி வந்து பேசி கொடுத்துட்டு போயிட்டார். இவங்க வெள்ளை அறிக்கைங்கிற பேரில் ஒன்று கொண்டு வந்தாங்க, அவர் வந்து எல்லாவற்றையும் விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு. அப்போ மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தினாலும் இந்த அரசு வந்து பழி வாங்குறது, சட்டமன்றத்தில் பேசினாலும் இந்த அரசு வந்து பழி வாங்குறது ஈடுபடுது. ஆக மொத்தம் வந்து இது ஒரு பக்தவச்சல அரசு, இது ஒரு எம்ஜிஆருடைய 77 to 87 அரசு, ஜெயலலிதாவுடைய 91 96 ஆட்சிக்கால அரசு என்பதை வந்து மீண்டும் மீண்டும் தங்களுடைய நடவடிக்கை மூலமாக அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அரசு போக வேண்டிய இடத்துக்கு குப்பை தொட்டி தான், குப்பை தொட்டிக்கு விரைவில் போய் சேரும். இதோட தொடர்ச்சியாக இன்னொரு விஷயமும் சார், கடந்த 3 மாதங்களில் வந்து இப்போ வரைக்கும் 8 ஆணவ கொலைகள் வந்து நடந்திருக்கதை பார்க்க முடியுது. ஆணவ கொலைகள் நடந்தாலுமே இது ஆணவ கொலை தான் அப்படின்ட்டு யாருமே வந்து வெளியில் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது, கலைஞர் செய்திகள் தவிர. அப்போது இவங்க அந்த டைமில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சட்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது
தாவேக அரசும் சரி, தாவேக்கை சேர்ந்தவர்களும் சரி, ஆவண கொலையை பத்தி எங்கேயுமே பேசுற மாதிரியே தெரியலையே சார். அதுக்கான அந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த வேலையுமே அவங்க பாக்குற மாதிரி தெரியலையே. நேற்றைக்கு மயிலாடுதுறை அருகே வந்து சாத்தாங்குடி இடத்துல வந்து ஒரு 19 வயது பையனும் ஒரு சிறுமியும் வந்து தூக்கில் தொங்கி கொண்டிருக்காங்க. ஆணவ கொலையா என்று சந்தேகம் அப்படின்னு சொல்லி செய்தி ஊடக நிறுவனங்கள் செய்தி போடுறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து என்னுடைய உயிருக்கும் அந்த பொண்ணுடைய உயிருக்கும் வந்து ஆபத்து இருக்குன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த பையன் 2 நாள் கழிச்சு அந்த பையனும் அந்த பொண்ணும் தூக்கில் தொங்குறாங்கிறதுனா இது அதுவும் புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பையன் வந்து தொங்குறாருன்னா இது ஆணவ படுகொலை இல்லையா அல்லது தற்கொலையா? இவர் சொல்கிற மாதிரி வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? 5 பேரை வந்து இப்போ பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்நேரம் வந்து திமுக ஆட்சி மட்டும் இருந்திருந்தா இது எவ்வளவு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாறி அவர்களுடைய சாதிகள் வந்து பட்டியலிடப்பட்டு அவர்களுடைய இது இருக்குது அதை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பொங்கி எழுந்து அறிக்கையை விட்டு இன்னைக்கு பூரா பிரேக்கிங் நியூஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. சுர்ஜித் அந்த படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதனால் எப்படி இங்கேருந்து ஊடகங்கள் சொல்லி செய்தார்கள். இந்த ஊடகங்களுடைய கள்ள மௌனம் என்பது இங்கே நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஆட்சி. இந்த சில நாட்கள் தான் ஆகுது இந்த ஆட்சி உருவாகி. ஆனால் வரக்கூடிய ஒரு கரும் மேகங்கள் சூழ்ந்த ஒரு காட்சியாக தான் எனக்கு தெரியுது. வரக்கூடிய நாட்கள் இன்னும் மோசமாக, மிக மோசமாக, மட்டகரமான ஒரு ஆட்சியாக இருக்கும். நீங்கள் ஆணவ படுகொலை என்பது தொடர்ந்து 3 மாதத்தில் 8 முறை நடந்திருக்குது அப்படின்னா அது தொடர்பாக முந்தி கொண்டு அறிக்கை விடக்கூடிய நீளம் போன்ற அமைப்புகள் ஏன் அமைதி காக்கின்றன? ஒரே ட்ரெஸ் கோடில் வந்து ஓட்டு போட்டாரே ரஞ்சித், அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? சரி, அவங்க கூட ஒரு சாதாரண சின்ன அமைப்பு, அவங்க வந்து அறிக்கைகள் மூலமாக இது மாதிரி தான் இருக்காங்களே தவிர பெரிய இயங்கக்கூடிய அமைப்பாக இல்லை. இயங்கக்கூடிய அமைப்புகள் இடதுசாரிகள் என்ன பண்றாங்க? இல்ல எல்லாரும் 6 மாசம் வரைக்கும் ஆணவ படுகொலை 6 மாசம் வரைக்கும் இளவு விழுந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன புரியல. படுகொலைகள் நடந்தாலுமே பரவாயில்ல, 6 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறாங்க. இல்ல டைம் என்ன, இதுல டைம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? 6 மாசம் கொடுத்தா நீ நாட்டே சூறையாடிட்டு போயிட்டா நீ ஒத்துக்குவீங்களா? இவர்களுக்கெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் தான் வஞ்சக எண்ணம். அது வந்து 67 இருந்தே இவங்களுடைய நோக்கம் தான். 57 என்னைக்கு அரசியலுக்குள்ள உள்ள வந்தாங்களோ அதிலிருந்தே இவங்களுடைய நோக்கம் வந்து இடதுசாரிகளுடைய நோக்கம் வந்து இவர் திமுக மீது ஒரு வன்மம் இருக்க தான் செய்யுது. எப்படா வாய்ப்பு கிடைக்கிறாங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. 93 வைகோ பிரிந்த போது 94 ஒரு கட்சி ஆரம்பித்த போது வைகோவுக்கு செங்குத்தான பிளவு, திமுக 2ஆக பிளந்து விட்டதுன்னு தீக்கதிர் அறிவிச்சது. இன்றைக்கி வந்து தீக்கதிரில் வந்து முரசொலிக்கு எதிராக வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. இப்படிலாம் பேசலாமா வைக்கலாமான்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இதே வந்து தீக்கதிர் வந்து 94 செங்குத்தான பிளவு, திமுகவில் செங்குத்தான பிளவு, ஒரு தரப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு எழுதுனாங்க. இதெல்லாம் வந்து காலம் வந்து கடந்தெல்லாம் போல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் 1989 வந்து ஏற்பட்ட தேசிய முன்னணி ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்தாங்க. இந்த பக்கம் வந்து 85 எம்பிக்களை கொண்ட பாஜக ஆதரவு அளித்தது. 143 எம்பிக்களை கொண்ட விபி சிங் வந்து பிரதமராக ஆனார். கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கி ஆதரவு அளித்தாங்க. ஒரே பார்ட்டி தான். இவங்க சொல்கிறாங்களே பாஜக இருக்கும் இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், அதெல்லாம் இல்லாத கம்பு சுற்றுறாங்கல்ல. 89 என்ன பண்ணாங்க? பாராளுமன்ற போர்த்தந்திரங்கிற பேரில் இவர்கள் வந்து விபி சிங்கை ஆதரித்தார்கள், பாஜகவும் விபி சிங்கை ஆதரிச்சது. ஆனால் அவர் மண்டல கமிஷன் கொண்டு வந்தார், ஓபிசிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அந்த காரணத்துக்காக பாஜக அந்த ஆட்சியை கவிழ்த்தது. காங்கிரஸ் என்ன செஞ்சது? சந்திரசேகரை ஆட்சி கட்டில் உட்கார வச்சது, பாபர் மசூதியினுடைய கதவுகளை திறந்து விட்டது. அதற்கு பிறகுதான் ராமர் கோவில் பிரச்சனை இப்போ கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த மசூதியை இடிக்காமல் விடமாட்டோம்னு சொல்லி பாபர் மசூதிக்கு எதிராக அத்வானி ஊர்வலம் போனதுலேருந்து தொடங்கி பல விஷயங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் நடக்குது. இதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். அதற்கு பிறகு வந்து நரசிம்மராவ் ஆட்சி பொறுப்புக்கு வருவார். நரசிம்மராவ் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது தான் வந்து பாபர் மசூதி இடித்து தள்ளப்பட்டது. இராணுவத்தை இறக்கி வைத்துக் கொண்டிருந்த நரசிம்மராவ் ஒரு சொல்லு கூட சொல்லலை. இந்த ஆட்சிக்கு இவங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது நீங்கள் வந்து 2ஆக பிரிந்த கம்யூனிஸ்டுகள், வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகளும், இன்னும் சொல்ல போனால் மார்க்சி லெனினிசம் சொல்லக்கூடிய தீவிர கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து ஒரு அணியை அமைச்சிருக்காங்க. அப்போ அவர்கள்லாம் வந்து ஒரு அணி ஆகிக்கலாம், அவர்கள் ஒரு கூட்டணியில் இருக்கலாம்ங்கும் போது நான் வந்து நடக்கணும்னு சொல்லலை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வேறுபாடு? அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கே தவிர அது அந்த கட்சியினுடைய தேவையே வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதை தாண்டி அதனுடைய வேறு எந்த விதமான சித்தாந்த ரீதியில் அதுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதிமுகவில் வந்து ஒரு எம்எல்ஏ பதவி விலகிறாருங்கிற போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேரேட்டிவ் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க.
அதிமுகலேருந்து ஒரு எம்எல்ஏ பதவி விலகி ராஜினாமா கொடுக்க போகிறாருன்னா உடனே அன்றைக்கி வந்து இங்கே திமுக கூட்டிலேருந்து போன ஒருத்தர் வந்து பேசுவார். நேற்று முன்தினம் வந்து ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாரு. போய் ரிசைன் பண்ண போனோடனே உடனே காதர் மைதீன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. திமுகவும் வந்து அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க. சரிப்பா, திமுக அதிமுக கூட்டணி வச்சா இப்போ என்ன பிரச்சனை? ஜனநாயகத்தில் யாரும் வரணும். அதான் சொன்னேன்ல, கம்யூனிஸ்டுகள் பாஜகவுடன் இணைந்து ஒரு கட்சியை ஆதரித்திருக்கார்கள். இந்த விபி சிங்கருடைய ஆட்சியை கம்யூனிஸ்டுகள் ஆதரித்திருக்கிறார்கள். அதே இன்னொரு பக்கத்தில் வந்து 85 எம்பிகளோட வந்து பாஜக ஆதரிச்சது. அன்றைக்கு இதை விட தீவிரமான பாஜக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும், ராமர் கோவில் கட்ட வேண்டும், அதற்காக பாபர் மசூதி இடிக்க வேண்டும், இந்த மாதிரி பல காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி பல்வேறு விதமான அவர்களுடைய லட்சியத்தோடு இருந்த ஒரு கொதிநிலையில் இருந்த பாஜக அன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் சாதித்து முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்காங்க. அந்த பாஜகவோட நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இல்லையா? அப்போ அது மட்டும் வந்து என்ன பாராளுமன்ற போர்த்தந்திரமா? அப்போ திமுக பாராளுமன்ற போர்த்தந்திரம் இருக்கக்கூடாதா? நீங்கள் மட்டும் பாஜகவுடன் இணைந்து விபி சிங் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது வரலாறா இல்லையா? அப்போ திமுக அதிமுக பேசலைங்கிறது வந்து வெளிப்படையாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வரல. அதிமுக அலுவலகத்துக்கு திமுகவை சார்ந்தவர் யாரும் போல, திமுக அலுவலகத்துக்கு அதிமுகவை சார்ந்தவர் யாரும் வரல, சோபா செட்டு கொண்டு வரல, மைக் செட்டு கொண்டு வரல, மேடை போடல, எதுவுமே பண்ணல. ஆனால் இவர்களாக ஊகமாகவே ஒரு எம்எல்ஏ வந்து குதிரை பேரம் நடக்குது, கழுத பேரம் நடக்குது அப்படின்னா உடனே வந்து ஒருத்தரை வந்து பேச விடுறது. ஒரு நாள் சமூகம் பேசுவார், ஒரு நாள் காதர் மொய்தீன் பேசுவார், ஒரு நாள் திருமாவளவன் பேசுவார், அப்புறம் அடுத்த நாள் அவரே மறுப்பார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் என்னன்னா, திமுகங்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கும்போது அந்த ரோல் பிளே முற்போக்கான அரசியல் என்பது தங்களுடைய பங்காக இருக்க வேண்டும். நாங்கள் வந்து அதன் மூலமாக மக்களை வந்து வென்றெடுக்க வேண்டும்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, திமுக மாதிரி வந்து இவர்களால் வந்து மக்களை வந்து மக்களுக்கான பிரச்சனையை பேசுவதற்கான எந்த இதுவும் கிடையாது. இவர்களுக்கு பக்கம் வந்து மக்கள் அணிந்திரெல்லாம் மறுக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய நிலைமை என்னன்னா, திமுகவை சார்ந்து தான் இருக்கணும். ஏன்னா திமுக முற்போக்கு கட்சி, இவர்கள் அடிப்படையில் முற்போக்கு பேசக்கூடிய கட்சி. அப்போ அதனால் இவங்க சார்ந்து தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஆதரவு கொடுக்க ஒரே காரணத்துக்காக அவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீ வந்து அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன நம்ம சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு கட்சி நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டீங்க, 6 மாதம் அந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு ஆதரவு கொடுத்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கட்சியை கண்டிக்கக்கூடாதுன்னு இருக்கா? அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டிக்கக்கூடாதுன்னு இருக்கா? 12 படுகொலைகள் நேற்றைக்கு மட்டும் நடந்திருக்கின்றன. அதில் வந்து புதுக்கோட்டையில் 9 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சின்ன 3 மாத பிள்ளைக்கும் 2 வயசு பிள்ளைக்கும் 80 வயசு பாட்டிக்கும் வந்து யாருக்குமே வந்து பெண்களுக்கே பாதுகாப்பாக இல்லாத மாநிலமாக 40 நாளில் மாற்றி முடிச்சதுன்னா வந்து இவர்களுடைய இதுதான். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க வந்து அமைப்பு ரீதியாக விவசாய தொழிலாளர் முன்னணி வச்சிருக்கீங்களா இல்லையா? விவசாயிகள் வச்சிருக்காங்க. ஏதாவது கருத்து பேசணுமா இல்லையா? எதையுமே பேசுறது இல்லை. இவரே விவசாயிகளுக்கு சொன்ன மாதிரி எதுவும் செய்யல, மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் விவசாயிகள் வந்து வேற நூதன முறையில போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கே இவங்க யாருமே வந்து வாய் திறக்கலன்னும் போது ஒன்றிய அரசுடைய சட்டத்துக்கும் இன்னும் வாய் திறந்துட போறாங்களா? இல்லை, அதாவது விவசாயிகளுக்காகவே நாங்கள் பிறந்ததே விவசாயிகளுக்காக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. இன்னொரு கட்சி வந்து எங்க சின்னமே வந்து கதிரருவாள் சின்னம் தான் எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. இப்படி இந்த 2 கட்சிகள்ல இருந்து ஏதாவது குரல் வந்துச்சா? எதுவுமே இல்லாட்டினா அப்புறம் வந்து உங்களுக்கு எதற்காக நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க? அப்ப அதிகார வெறி, அதிகார பசி, திமுக மீதான வன்மம். அந்த திமுக மீதான வன்மம் என்பது என்ன காரணம்னா, திமுக இல்லாவிட்டால் இந்த இடத்துல அந்த ரோலை நாங்கள் ப்ளே பண்ண முடியும். நான் வந்து திமுக மாதிரி முற்போக்கு பேசி மக்களை வந்து எடுத்து நான் வந்து அதிகாரத்துக்கு போனேன். திமுக அதிகாரத்துக்கு செல்வது என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மட்டும்தான். திமுகவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, 5 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைக்குதுன்னா 5 ஆண்டுகளில் நம்முடைய திமுக தலைவர் செய்த சாதனையை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தான் சாதனை செஞ்சுட்டு போவார். இப்போ கலைஞர் வந்து சொல்கிறோம் இல்லையா, 96 2001 ஆட்சி காலத்தில் செய்த சாதனையை இன்றைக்கு வந்து எப்போ முடிக்கிறாரு? இவர் திமுக தலைவர் இவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2021 ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதை விட சிறப்பான ஆட்சிங்கிற ஒரு பேரை கொண்டு வர்றார். அப்போ திமுகவினுடைய சாதனைகளை முறியடிக்க திமுகவால் மட்டும்தான் முடியும். 2வது, திமுகவினுடைய நோக்கம், அரசியல் அதிகாரத்தினுடைய நோக்கம் என்பது மக்களுக்கு நல்லது செய்வது மட்டும்தான். திட்டங்களை தீட்டுவது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, எந்தெந்த பகுதியில் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு தேவையோ அதை வந்து கொண்டு சேர்ப்பது, அது மட்டும்தான் திமுகவுடைய நோக்கம். இந்த மாநில நலன் மட்டும்தான் திமுகவுடைய நோக்கம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் மட்டும்தான் திமுகவுடைய நோக்கம். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.